நீ சொன்னபடியே நான் எல்லாரையும் கூட கூட்டிட்டு வந்திருக்கேன். இவர் அப்துல், அப்புறம் இவர் மனோகர். நாங்க அர்ஜுனை கொன்னவங்களை நெருங்குறதுக்கான நேரம் இப்ப வந்துருச்சு. இது அன்னைக்கு நான் பிடிச்ச அதே இச்சாதாரி பாம்பு தான். நான் இதை விட மாட்டேன். सियावर रामचंद्र की, सियावर रामचंद्र की, सियावर रामचंद्र की. பிரியா, உன்னோட சக்திகளை சீக்கிரம் என்னோட சக்திகளோட ஒன்னு சேரு. எல்லாரும் இங்க இருந்து ஓடுங்க, ஓடுங்க. யாராவது இருக்கீங்களா? ஓடுங்க, காப்பாத்துங்க, ஓடுங்க, ஓடுங்க. யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. யாராவது இருக்கீங்களா? ஓடுங்க, காப்பாத்துங்க. நீங்க நல்லா இருக்கீங்க தானே? நந்தினி, நந்தினி, நந்தினி வா. நந்தினி, எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு அந்த பாம்பு இந்த பதட்டத்துல ஓடி போயிருக்கோம்னு. அக்கா, நீ நல்லா இருக்க தானே? சபாஷ் மகனே, இன்னைக்கு நீ ஒரு ஹீரோ மாதிரி மோகினி அக்காவை காப்பாத்தி இருக்க. அப்படித்தானே ஆனந்த்? நீங்க சொல்றது சரி. ராஜ் மட்டும் இல்லைன்னா என்ன ஆகி இருக்குமோ? ராஜ், நீ போய் கட்டு போட்டுக்கோ. டாட், நந்தினி நல்லா இருக்காளா? அதிர்ச்சியில இருக்கா. அங்க இருந்தே கிளம்பி போயிட்டா. நான் அவளை பார்த்துட்டு வர்றேன். நிலம், நல்ல வேளை நீங்க அங்க வரல. நீங்க எல்லாரும் எங்க போனீங்க? ஆனந்த், என்னாச்சுன்னு தெரியுமா? நான் சொல்றேன். நிலம், நீ அம்மாவை கூட்டிட்டு உள்ள போ. சரிங்கக்கா. வாங்க அம்மா. நீங்க என்ன சொல்ல வர்ற? நீங்க எல்லாம் என் கூட உள்ள வாங்க. மனோகரையும் விகாசையும் கூட கூப்பிட்டு. பிரியா, நான் இவ்வளவு பக்கத்துல கொலைகாரங்க பேரை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இருந்தேன். மனோகர் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல வந்தா. ஆனா அத்தை அங்க வந்துட்டாங்க. நம்ம சைடுல ஒரு தப்பு நடந்துடுச்சு நந்தினி. உங்களோட தந்திர வித்தைய நாம சரியா கணிக்க முடியாம போயிட்டோம். ஆனா அடுத்த தடவை மனோகர் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. யார்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது? அது ராவண தகனம் பத்தி நந்தினி சொல்றா. ராவண தகனத்தை வீடியோ எடுக்காம விட்டுட்டாலாம், அதான் பாக்கி இருக்குன்னு சொல்றா. அங்க கூட்டம் அதிகமா இருந்தது, அதான் அடுத்த முறை மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்றா. இந்த சின்ன மேட்டருக்கா இவ்வளவு கோபம்? கொஞ்சம் சிரிம்மா.
இது என்ன? உனக்கு எப்படி இந்த காயம் பட்டது? அது நான் கூட்டத்துல விழுந்துட்டேன். உட்காரு உட்காரு. இதை விட அதிகமா என் ராஜுக்கு காயம் பட்டிருக்கு. எப்ப பார்த்தாலும் எனக்கு கேடயமா நின்னு என்னை காப்பாத்திடுறான். அவனுக்கு என்ன ஆனாலும் சரி. இன்னைக்கும் அவனாலதான் அத்தை விரிச்ச வலையில இருந்து நான் தப்பிச்சேன். இல்லைன்னா இன்னைக்கு என்னெல்லாம் ஆயிருக்குமோ. அந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக உன்னை நீயே அடிக்கடி காயப்படுத்திக்கணும்னு ஏதாவது சத்தியம் பண்ணிருக்கியா என்ன? தெரியுமாமா, ஆஞ்சநேயர் சரியான நேரத்துல என்ன அங்க கொண்டு போய் சேர்த்திட்டார். என்ன ஆயிருக்குமோ, அத்தைக்கு என்ன நடந்திருக்குமோ. மகனே, நாங்க அவனுக்கு சொல்லிட்டே இருக்கோம், அந்த ஆளுங்களுக்கு விசுவாசமா இருக்கிறதால உனக்கு எதுவும் கிடைக்காது. அங்க நிலைமைய என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஹீரா என்கிட்ட சொன்னா ராஜுக்கு ரொம்ப அடிபட்டு இருக்குன்னு. ஓ, அதுல என்ன புது விஷயம் இருக்கு? இதெல்லாம் விடு, நான் உன்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். இல்ல, நான் நல்லா இருக்கேன். ஏய் கம் ஆன். நிலா விலகரை இருக்கிறத நான் ஏத்துக்குவேன். ஆனா இந்த அழகின் மேலகரை இருக்கக்கூடாது. ஞாபகம் இருக்குல்ல நான் உன்கிட்ட சொன்னது? எனக்கு சொந்தமான எந்த விஷயத்திலையும் எந்த ஒரு கரையும் இருக்கக்கூடாது. ரோஹித், இன்னைக்கு ரொம்ப நீண்ட நாளா போயிடுச்சு. அப்புறம் நான் ரொம்ப களைப்பா இருக்கேன். நான் உன்னை ஒரு லாங் டிரைவ் கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். இன்னைக்கு வேணாம், அப்புறம் எப்பவாது போலாம். பரவாயில்ல, இன்னைக்கு நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஆடா, இந்த டிரைவ் கடன்ல இருக்கு. நான் நாளைக்கு திரும்ப வர்றேன். குட் நைட். ராஜ் எப்படி இருக்கானோ தெரியல. அவன் எந்த நிலையில இருக்கானோ. அவனுக்கு அதிகமா காயம் பட்டிருக்கும். நான் ராஜா பார்க்கணும். நந்தினி, மனோகர் தப்பிச்சுட்டான். உன்னோட கூட்டாளிகளுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டான்னா? பிரியா, இந்நேரம் அவனோட ஆளுங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருப்பா. ஆனா நானும் தோத்து போக தயாரில்லை. நானும் மற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு விழிப்புணர்வோட இருப்பேன். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அந்த ராத்திரி பத்தி எல்லாமே தெரிஞ்சுட்டு யாரு வந்திருக்கா? அவன் யாரா இருந்தாலும் ரொம்ப ஆபத்தானவன். திரும்ப திரும்ப நாகமணிய பத்தியே கேட்டுட்டு இருந்தான். எல்லாருலயும் அவனுக்கு என்னோட பேர் மட்டும் தான் தெரியுது. சாரிடா, ஃப்ளைட் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்துல் எனக்கு ஃபோன் பண்ணி எல்லாமே சொன்னான். இதெல்லாம் என்னதான் நடக்குது இங்க? எல்லா விபரீதமா போச்சு விகாஸ். இப்போ யாரும் தப்பிக்க முடியாது. எல்லாம் முடிஞ்சிடும். அக்கா, அன்னைக்கு நம்ம மேல அட்டாக் பண்ணவனே இவன் தானும் இப்போ மனோகர் மேல ஆபத்து. என் காளி தேவி எனக்கு தெளிவா காட்டுறா, நீங்க எல்லாரும் ஒரு பெரிய ஆபத்துல சிக்க போறீங்கன்னு. அக்கா, நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? இது வரைக்கும் எல்லாம் சரியாதானே போயிட்டு இருந்தது. இப்போ திடீர்னு இதெல்லாம். பயப்படாத அப்துல், நான் உங்களுக்காக பாதுகாப்பு காப்பு செஞ்சிருக்கேன். ஆனந்தும் லட்சுமணனும் போட்டுக்கிட்டாங்க. நீங்க எல்லாரும் எப்பவும் அந்த பாதுகாப்பு காப்பை போட்டிருக்கணும். பாதுகாப்பு காப்பா? இந்த பாதுகாப்பு காப்போட சக்தி உங்களை அந்த பாம்போ இல்ல நாகினியோ அதுகிட்ட இருந்து காப்பாத்தும். அக்கா, அது எல்லாம் ஓகேதான். ஆனா முதல்ல அவனை யாருன்னு கண்டுபிடிங்க. அதைத்தான் நானும் கண்டுபிடிக்கணும் கண்ணா. அவ யாருன்னு. தேலோட புற்றுக்குள்ளேயே கைய விட துளிஞ்ச அந்த ஆள் யாரு? அவன் யாரா வேணா இருக்கட்டும், அவனுக்கு ஒன்னும் தெரியாது. மோகினியோட தேல் கடிச்சா தண்ணி கூட கேட்க முடியாது. நாகமணிங்கிறது எல்லாம் ரொம்ப தூரமான விஷயம். நீ நிஜமாவே இதை செய்ய போறியா?
உனக்கு தெரியுமா இது எவ்வளவு பெரிய ரிஸ்க்னு? சப்போஸ் மனோகர் உன்னை கண்டுபிடிச்சிட்டா? நான் எப்படி இருக்கேன் என்ன கண்டுபிடிக்க முடியுதா? கண்டிப்பா முடியல. ஆனா ஒரு விஷயம் சொல்லு நந்தினி, இதெல்லாம் பண்றது அவசியமா? ஆமா பிரியா, ஏன்னா பாபி மாதிரியே மனோகரோட பலவீனமும் பொண்ணுங்க தான். மனோகர் வாயிலிருந்து உண்மையை வரவழைக்கணும்னா நாம இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். அப்போ இந்த வேலையை நானும் செய்யலாமே? இல்ல பிரியா, நான் நாகார்ஜுன கொன்னவங்க பேரை தெரிஞ்சுட்டு மனோகரை கொல்லும் போது அவனோட கண்ணில் நான் என் நாகார்ஜுனின் கண்ணில் பார்த்த அதே வேதனையும் அதே துடிப்பையும் பார்க்கணும். அதனால இந்த வேலைய நான் மட்டும் தான் செய்வேன். போலா, சொல்லுங்க மேடம். இது என்ன? இது ரோஹித் சார்க்காக நரக்கடையில இருந்து வந்ததா? ஆனா நான் ரோஹித் வைர நெக்லஸ். வாவ், மம்மி இது உங்களுக்காக இல்ல, நந்தினிக்காக. வா, நீ சரியான பாதையில தான் போயிட்டு இருக்க. ஒவ்வொரு பொண்ணுக்கும் வைரம் ரொம்ப பிடிக்கும். ஆமா. ஒரு விஷயம் சொல்லவா? நந்தினியை பத்தி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவளுக்கு வைரம் வேண்டாம், அவளுக்கு ஒரு ஹீரோ தான் வேணும். ஹீரோ? அதாவது விஷயம் என்னன்னா, என்னடா இங்க வந்துட்டு தொடர்ந்து ஃபீல்டிங் போட்டுக்கிட்டே இருக்க, ஆனா அங்க வேற யாரோ சிக்ஸர் மேல சிக்ஸர் அடிச்சிட்டு இருக்காங்க. மம்மி நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? இப்படி புதிர் போடாம தெளிவா சொல்லுங்க. புதிரா? இதை விட தெளிவா உனக்கு எப்படி புரிய வைப்பேன் ரோஹித்? அந்த ராஜ் எப்ப பார்த்தாலும் எல்லாரும் முன்னாடியும் ஹீரோவா வந்துடுறான். இன்னைக்கு ஒருத்தர் உயிரை காப்பாத்தினா, நேத்து யாருக்கோ உதவி பண்ணான். அப்புறம் அவன் தோற்றம், நீ போடுற பிராண்டட் துணிகளை போட்டுட்டு அவன் தன்னை ஒரு மகாராஜா மாதிரி நினைச்சுக்கிறான். ராஜ், என்ன மம்மி நீங்க? இதுதான் உங்க அப்பா பையன் 2 பேரோட பிரச்சனையே. 2 பேரும் புரிஞ்சுக்கிறீங்களா? நீங்க அவனை பயன்படுத்திக்கிறீங்கன்னு. ஆனா உண்மை என்னன்னா, அவன் உங்க 2 பேர் தோல்லையும் துப்பாக்கிய வச்சு நந்தினிய மயக்க பாக்குறா. எப்போ அந்த NRI பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பறந்து போயிடுவானோ உங்க 2 பேருக்கும் தெரியவே தெரியாது. இப்பவே சொல்லிட்டேன், அப்புறம் சொல்லலன்னு சொல்லாத ரோஹித். நான் எதுவும் சொல்லவே இல்லையே. ஹலோ. ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா? அது ஆமா, என்னோட கார் ரிப்பேர் ஆகிடுச்சு. அப்புறம் பாருங்களேன், என் ஃபோன்ல பேட்டரி தீந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்றது? ஒரு நிமிஷம். டிரைவர், மேடம் காருக்கு என்ன ஆச்சுன்னு பாரு. நீங்க எவ்வளவு ரொம்ப நல்லவர்.
நன்றி சார் ஸ்பார்க் ஆகிக்கா ரொம்ப சூடாயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு இங்க யாரையும் தெரியவே தெரியாது. இதோ பாருங்க, சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு தெரியும். யாரு? என் பேர் மனோகர். என் பங்களா பக்கத்துல தான் இருக்கு. நீங்க விரும்பினா என் பங்களாவுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கலாம். என் டிரைவர் வண்டியை சரி பண்ணி எடுத்துட்டு வருவான். இல்ல இல்ல வேணாம். நான் உங்களுக்கு இவ்வளவு தொந்தரவு கொடுக்க விரும்பல. பாருங்க, நீங்க வேணாம்னு சொன்னாதான் எனக்கு சங்கடமா இருக்கும். ஆள் இல்லாத ரோடு, குளுத்துற வெயில்ல ஒரு அழகான பொண்ணு. ஆனா உங்களை பார்த்தா இதெல்லாம் உங்களுக்கு பழக்கம் இல்லாத மாதிரி தெரியுது. நீங்க சரியா சொன்னீங்க. நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதால நான் உங்க கூட வர்றேன். நான் என் பேக் எடுத்துக்கிறேன். சரிங்க. அங்க. ஓகே. தேங்க்ஸ். டிரைவர் அந்த வண்டியை சரி பண்ணி பங்களாவுக்கு கொண்டு வந்துடு. சரியா? ஆமா, நீங்க இன்னும் உங்க பேரை சொல்லலையே. ஏன் தெரியல, உங்களை பார்த்தா நாம முன்னாடியே சந்திச்சிருக்கோம்னு தோணுது. அஃப்கோர்ஸ் பார்த்துருப்பீங்க தானே, ஏதாவது ஒரு ஃபேஷன் ஷோவில். கடைசியில் நான் ஒரு மாடல் தானே, இல்லையா? மாடல்? ஆமா. சரி. வாங்க ஆயிஷா மேடம். என்னோட இந்த ஏழை வீட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது ஒன்றும் ஏழை வீடு கிடையாது. அப்புறம் நானும் ஆயிஷா மேடம். நீங்க என்ன வெறும் ஆயிஷான்னே கூப்பிடலாம். ரொம்ப அழகான பேரு. தேங்க்யூ. அப்படியே நீங்க என்ன சாப்பிடுறீங்க? டீ, காஃபி ஏதாவது? காஃபி? நான் என்ன பழைய காலத்து பொண்ணு மாதிரியா இருக்கேன் மனு? சாரி, உங்களை மனுன்னு கூப்பிடலாமா? எஸ். உங்களுக்கு கோபம் இல்லையே? கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, மண்ணுங்கிற பேரு எனக்கு ரொம்பவே பொருத்தமா இருக்கு. ரியலி? எனக்கு அப்படித்தான் தோணுது. இவ சிக்னல் மேல சிக்னல் கொடுக்கறாடா மனோகர். கிடைச்ச சான்ஸா யூஸ் பண்ணி கலக்கடா. அப்படியா? நீங்க இவ்ளோ பெரிய வீட்ல வேற யாரெல்லாம் இருக்காங்க? நான் மட்டும்தான். அப்புறம் வேற யாருன்னா என்னோட தனிமையும். இப்போ நீ மன்னு, நீ எங்க தனியா இருக்க? இப்போ நீ ஓ நோ. நீ ஓகே தானே? என் ட்ரெஸ் வீணாயிடுச்சு. பாத்ரூம் எங்க இருக்கு? இதோ இப்படி. நான் யூஸ் பண்ணிக்கலாமா? ஷோ, இது உங்க வீடு மாதிரி தான். அட மகனே மனு, உனக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு. மனு, இது நல்லதுதான். இங்க இல்ல, என்னோட கரடி மாதிரி கைய பார்த்திருந்தாங்கன்னா
அவங்க என்ன டைவர்ஸ்னு பிரிச்சே இருப்பாங்க. இவனை வச்சு ஒரு ஊர்வலமே நடத்துவேன். என்னன்னா ஓ கயிறு எங்க? அத கொஞ்சம் காட்டு. அக்கா அந்த கயிறு அது எனக்கும் தெரியல. நேத்துல இருந்து தேடுற கிடைக்கவே இல்ல. எங்க போச்சுன்னு தெரியல. அப்படியா? நான் சொல்றேன். எங்க இருக்கு? ஏன் இந்த கயிறை காட்டுன சொல்லு, இல்லனா எனக்கு தெரியாதுக்கா, நான் தூக்கி போடல. உனக்கு என்ன தோணுது? எனக்கு கயிறை கட்டுறதுல ஆசையா என்ன? நேத்து என்ன நடந்ததுன்னு பார்த்தல? இந்த வீட்டுக்கும் வீட்டு மனுஷங்களுக்கும் ஆபத்து வந்துட்டு இருக்கு. சரி குடு, கைய எங்க குடு. ஆயிஷாவுக்கு பழைய மனுஷங்களை பிடிக்கும்ல. பழைய பழக்கங்கள்